பேசுகிற வார்த்தையினால் இருதயங்கள் கொழுந்து விட்டு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த நாட்டில் கொடுக்கிறாங்க. ஒவ்வொருவரோடு கூட நீ பேசுவீராக வரைத்து நீங்க வெளிப்படுத்த ஜனங்களோடு நீ பேச நினைத்த காரியங்களை எல்லோரே நீங்க பேசுகிற சுயமான மாசமான வார்த்தை வந்தும் புறப்படாதபடிக்கு வாயை நிர்வகிச்சுடைய கண்களுக்கு கொடுக்கிறேன், சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெரிய காரியங்கள் இயேசுநாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்கள கரங்களை நல்லா உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொன்னாமே. எல்லா கவலையும் தூக்கி போட்டுட்டு என்னுடைய சமூகத்தில் சந்தோஷமாயிருங்க. கர்த்தர் ஓடி கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் என்னுடைய சமூகத்தில் நம்முடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்க கிருபை செய்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இந்த ஞாபகம் சரிங்கிறது கடைசியாக நான் பேசுகிறேன். நான் ஞாபகம் தான் ஜூலியட் சவர் ஜூலியட் அது ரொம்ப பெரியங்க. ரொம்ப சொல்லி ஞாபகம் இல்லைனால நான் மார்ச் மாதத்தில் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் மே மாதத்துலேயும் பேசியிருக்கேன். அதுக்கு பேசுகிறேன். ஆசிரியர் மத்திய 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திற்கு மத்திய 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கொஞ்சம் ஞாபகம் தான். மனம் திரும்புங்கள் அப்படின்னு ஒரு தடவை பேசினா அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுவோம். கடைசியாக பேசினதுல இந்த ஊமைகளெல்லாம் வச்சு தியானம் செய்தோம். கூட பேசினார். அதே போல இந்த நாளும் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேத வசனங்களை கட்டி கொண்டிருந்த போது திரும்பவும் மனம் திரும்புகிற காரியத்தை குறித்து வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வெளிப்படுத்துதல் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஆமென். நாளை 7 சபைகளை குறித்து நாம் தியானிக்க போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 7 குத்து விளக்குகளாகிய 7 சபையினர்கள் என்ன செய்கிறார்? உலாவிகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 7 சபையினர்கள் என்ன செய்கிறார்? உலாவுங்க தெய்வமாக இருக்கிறார். இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒரு நிருபத்தை அனுப்பி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எங்க இருக்கிறது? ஆசியா. நம்ம ஆசியா. ஆமென். எங்க இருக்கோம்? ஆசியால தான் இருக்கோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்போஸ்தலர் ஒவ்வொரு குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்டணத்தை குறித்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கோ அல்லது தேசத்திற்கோ ஒரு நிருபங்களை எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம் கர்த்தர் ஒரு நிருபத்தை எழுத சொல்கிறார். ஆசியாவில் இருக்கிற 7 சபைகள் நீ காண்கிறதை வெளிப்படுத்தும் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா இந்த பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 7 சபைகளுக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு நிருபம். ஆமென்.
ரொம்ப நிறையெல்லாம் கொடுக்கல, ஒரு சில வார்த்தைகளை கொடுத்தாலும் ஆண்டவர் தெளிவாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 7 சபை உலகத்தில் இருக்கிற பல கண்டங்களில தேவன் ஆசியாவை அதிகமாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய சபைகளை தேவன் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா அதே ஆசியாவில் இருக்கக்கூடிய இயேசுராஜா தேவாலயத்தின் தேவன் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இதில் இருக்கிற விசுவாசிகளை தேவன் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை இந்த நாளும் நாம் தியானம் செய்வோம். இந்த நாளிலே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 7 சபைகளுக்கும் கர்த்தர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். முதலாவதாக 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எபேசு சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் ஆண்டவர் 7 சபைகளுக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால 7 சபையும் வாசிக்கும் போது முதல் வார்த்தை எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன செய்கிறார்? கிரியை, நாம் செய்கிற செயல்களை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லதா செஞ்சாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம தப்பு செய்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் நல்லது செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுகிறார், தட்டி கொடுக்கிறார். நல்லா பண்றேன், அருமையா பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் தப்பு பண்றோமோ அதே ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுட்டி காட்டுகிறார். நீ இதெல்லாம் என்ன செய்யற? தப்பு பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நீ என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நாமே செய்தினுடைய தலைப்பு என்னது? மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. தலைப்பு என்னது? மனம் திரும்பணும். ஏற்கனவே மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை தியானம் செய்தோம். ஆனால் இங்கே சபைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் தியானம் செய்வோம். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நாம் ஆண்டவர் பிரசித்தமான நாட்களில் ஆண்டவருடைய வருகையை குறித்து நாம் தியானம் செய்வோம். ஹல்லேலூயா. நீ உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் எடுக்கிற முயற்சிகளையும் பொறுமையை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அப்போஸ்தலர் என்று சொல்லி அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லி ஏமாத்தி பொய் சொல்றவங்க என்ன செய்திருக்கிற? நீ சோதித்து உண்மை என்னன்னு என்ன செய்திருக்கிற? கண்டுபிடிச்சிருக்க. ஆமென். எல்லாரும் அப்போஸ்தலர் சொன்ன உடனே என்ன செஞ்சிடக்கூடாது? நம்பக்கூடாது. என்ன செய்யணுமா? சோதித்து அறிந்து அது உண்மையா பொய்யாங்கிறது என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அதுல உண்மையை கண்டுபிடிச்சிடலாம், ஆனா பொய்யை என்ன செய்ய முடியாது. உண்மையை கூட என்ன செஞ்ச முடியும்? பொய் உண்மையோட பயங்கரமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததை என்ன செய்கிறார்? ஆண்டவர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. பொய் சொல்றாங்க, நான் அப்போஸ்தலன், நாங்க அப்போஸ்தலன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லலாம். அப்போஸ்தலருடைய காலத்தில் நடந்த அற்புதங்கள் நடக்கலாம், அதிசயங்கள் நடக்கலாம். ஆனா அதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன? இந்த உண்மையா என்ன டூப்ளிகேட்டா அப்படிங்கிறது என்ன செய்யணுமா? கண்டுபிடிக்கணும். இந்த எபேசு சபையில் இருக்கக்கூடிய இவர்கள் அப்படிப்பட்டவர்களை என்ன செய்திருக்கிறார்கள்? பொய்யர் என்று கண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பொறுமையா இருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பொறுமையா இருக்கிறோமா இல்லையாங்கிறதை ஆண்டவர் செய்திருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில நேரத்துல டக்குன்னு பொறுமை என்ன செஞ்சிடும்? ரொம்ப நேரம் ஆகுது. பொறுமை இழக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு செகண்டே ரொம்ப பெரிய பொறுமை இழக்கிறது. ஆமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுமையா இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அது பொறுமையா இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? ஆமா. ஒருவேளை நான் சொல்ல, ஐயோ எவ்வளவு தங்கமானவங்க, எவ்வளவு அமைதியானவங்க, எவ்வளோ அன்பானவங்க அப்படின்னு நான் சொல்லலாம். இல்லை நீங்க எவ்வளவு சொல்லலாம், நல்ல மனசேன், ரொம்ப அமைதியான பையன் சொல்லலாம். ஆனா பொறுமையா இருக்கிறனா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும்? அவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஹல்லேலூயா. நான் வீட்டுல எப்படி இருக்கிறேன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் வெளியில வேற ஒரு இடத்துல போகும்போது எப்படி இருக்கிறேங்கிறது எங்க இருந்தாலும் பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கண்கள். ஹல்லேலூயா. எல்லா பக்கத்தையும் என்ன செய்திருக்கிறார்? யாராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார்.
நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, என் நாமத்து நிமித்த இடைப்படையாமல் என்ன செய்றீங்க, பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். எபேசு சபை குறித்து ஆண்டவர் நல்லதா சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு சில இதுல ஃபீட்பேக் சொல்லும்போது அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, நல்லதெல்லாம் கண்ணுக்கு என்ன செய்யாது தெரியும், எதெல்லாம் தப்பு பண்ணியிருக்க, எதெல்லாம் அப்படி பண்ணியிருக்கலாம், நீ இதுல இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் முதலாவது நீ செய்த உன் கிரியைகளுக்கு நீ நல்ல கிரியைகள்லாம் செய்திருப்பியோ அது எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார், பாராட்டுகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பின்னாடி என்ன சொல்லுவாரு, இதெல்லாம் நீ தப்பு பண்ணி, இதெல்லாம் நீ கொஞ்சம் மனம் திரும்பும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை. ஆதியில் இருந்த அன்பு என்ன செய்தமா விட்டு. யாரு? எபேசு சபை. இந்த எபேசு சபை எங்க இருக்கு? நகரத்துல தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசு சபை என்ன பண்ணிருச்சு, ஆதியில் இருந்த அன்பை விட்டுருச்சு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அனுபவத்தை, அந்த அன்பு என்னாச்சு, எப்பவும் ஜெபிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு, எப்பவும் பைபிள் வாசிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் இப்ப இன்னைக்கு இல்லை. நம்முடைய அன்பு என்ன ஆயிடுச்சு, வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. இயேசுவின் மேல் உள்ள அன்பு என்ன செய்கிறது, உலகத்தின் மேல் உள்ள அன்பாக மாறி கொண்டிருக்கு. அன்பு ஒரு நாள் என்ன செய்யாது, ஆமா குறைய, அது மாறும். ஆண்டவர் மேல் உள்ள ஒரு அன்பு என்ன போயிட்டு இருக்கு, உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கு. ஆலயத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்த அந்த அன்பை இப்ப என்ன செய்கிறது, வேலையை தேடி ஓடிக்கொண்டிருக்கு. கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று கொண்டிருந்த அந்த அன்பு இன்னைக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்த நாட்கள் எல்லாம் என்ன செய்தது, முடிஞ்சு போயிட்டு. என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காக நான் என்ன செய்வேன், நிற்பேன் அப்படின்னு சொன்ன வாய் இன்னைக்கு தப்பி தவறி கூட அப்படிலாம் என்ன செய்யாது, சொல்லாது. ஆதியில் இருந்த அன்பு என்ன செய்யறது, விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு. அந்த அன்பு, ஆண்டவர் அன்பை குறித்து அநேக வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். நாம பல முறை தியானம் செய்திருக்கிறோம். கிறிஸ்தவம் எல்லாம் அன்பினால் உருவாக்கப்பட்டது. ஆமென். கிறிஸ்தவன் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும், நீ அன்பா இருந்தா மாத்திரம் கிறிஸ்தவன். கிறிஸ்தவ பெயர் வைத்ததுனால நீ கிறிஸ்தவன் அல்ல. உன் ஜாதி சான்றிதழ கிறிஸ்தவன் என்று எழுதியிருப்பதினாலும் நீ கிறிஸ்தவன் அல்ல. நீ கிறிஸ்துவை உடையவனாக கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறவனா இருக்கிறது. ஹல்லேலூயா. நிலாவை பார்ப்போம் என்று சொன்னால் நிலா என்ன செய்யறது, சூரியன் இடத்துல இருந்து என்ன செய்யறதா, இந்த வெளிச்சத்தை வாங்கிக்கிட்டு. ஆனா சூரியன் போயிடுச்சு, மறைஞ்சு போச்சு, இருட்டான நேரம். இந்த நிலா என்ன செய்கிறது, இந்த பூமிக்கு வெளிச்சமாயிருக்கு. அதே போலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவனுடைய அன்பை என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். ஆமென். அதனால நீங்கள் இருப்பது, இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், கிறிஸ்து நம்மையில் வைத்த ஒரே ஒரு காரணம். ஆமென். நாம் பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மையில் உள்ள நம்முடைய அன்பை என்ன செய்தார், விளங்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கலாம். பாவிகள் தான், இருந்தாலும் தேவன் நம்ம என்ன செய்தார், நேசித்தார். எந்த ஒரு தகுதியும் இல்லை தேவனுடைய அன்பை பெறுவதற்கு, ஆனாலும் தேவன் நம்ம என்ன செய்தார், நேசித்தார். அந்த அன்பை பெற்றிருக்கிற நாம் அதே அன்பை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், பிரதிபலிக்கணும். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவினுடைய அன்பை நம்மளையில பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு நம்மை காட்டின அன்பை மற்ற ஜனங்கள் நம்ம இடத்துல என்ன செய்யணும், பார்க்கணும். ஆதியில் இருந்த அன்பை நீ என்ன செய்தாய், விட்டாய். யார் மேல உள்ள அன்பு, கர்த்தர் மேல உள்ள அன்பும் விட்டாச்சு. அப்புறம் சபை மேல உள்ள அன்பும் விட்டாச்சு. சபைக்கெல்லாம் என்ன இருந்துச்சு, முதலிடங்கிறது கர்த்தருக்கு முதலிடம் இல்லை, சபைக்கும் முதலிடம் இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு வரல, எல்லாம் எங்க போயிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறது. அப்ப நம்முடைய முதலிடம் எங்க இருக்கணும், கர்த்தரிடத்துல இருக்கு. நம்முடைய அன்பு இன்னும் என்ன செய்யணும், கர்த்தரிடத்துல இருக்கு. சபைக்கு, குடும்பத்திற்கு மேல என்ன செய்யணும், அன்பு இருக்கணும். ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி நாட்களில் மனுஷனுடைய அன்பு என்ன செய்யுமா,
அணிந்து போனா என்ன செய்ய, என்ன அர்த்தம்? குறைஞ்சு அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு கரைஞ்சு கரைஞ்சு ஒண்ணுமில்லாம போயிடும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தையும் நேசிக்க, குடும்பத்தின் மேல அன்பு கூட நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய மனைவி, பிள்ளைகள் அல்லது நம்முடைய பெற்றோர்கள், நம்மை சுற்றில இருக்கிறவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்த வாழ்க்கை, நம்மை சார்ந்திருக்கிற அந்த திருச்சபை பிள்ளைகள் என்று சொல்லி நம்மை சுற்றில இருக்கிற இந்த சமூகத்தின் மேல அன்பு கூட கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் யாரா இருந்தாலும் எல்லாரையும் நேசிக்க தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லாரிடத்திலும் தேவன் அன்பு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த அன்பு என்ன செய்யணுமா? வரையக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அன்பு வரையக்கூடாது. ஆதியில் கொண்டு வந்த அன்பை விட்டாய், குறைஞ்சிருச்சுன்னு சொல்லல. என்ன ஆயிடுச்சு? அன்பை அப்படி ஒரு அன்பை நம்ம கிட்ட, அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகையால் 5வது வசனத்தை, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. வேகமா வாசிப்ப வேண்டாம். என்னது? திரும்ப வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. என்ன செய்யணும்? நினைக்கணும், மனம் திரும்பி. நீ ஆண்டவர் 7 சபையிலும் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த 7 சபையில எபேசு சபையை குறித்து சொல்லுகிறார். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய். என்ன செஞ்சிட்டோம்? அந்த அன்பை விட்டாய் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? விழுந்துட்டோம்னு அர்த்தம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம சொல்லலாம், நான் தான் நின்றுட்டு தான் இருக்கேன், நான் நின்றுட்டு தான் இருக்கேன், நான் இன்னும் விழுந்து போகல, நான் பின்வாங்கி போகல, ஆண்டவருக்காக தான் நிற்கிறேன்னு சொல்லலாம். ஆனா நாம் நினைக்கணும், எந்த நிலைமையில் நாம் நின்று இருக்கோம், எங்க இருக்கிறோம். நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பணும். ஆமென். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாய். ஆதியில் செய்த கிரியைகள். இந்த இதுல 2வது வசனத்துல வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆதியில செய்த கிரியைகளை தேவன் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த கிரியைகளை, நீ ஆதியிலே செய்த கிரியைகளை என்ன செய்யணுமா? செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. நான் சீக்கிரமாய் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன செய்வாராம்? விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். விளக்கு தண்டு இல்லாத விளக்குல எவ்வளவு எண்ணெய் இருந்தாலும் என்ன செய்யாது? அது எரியாது. ஹல்லேலூயா. அந்த திரி இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது? அது எரியாது. அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் விளக்கு வச்சிருக்கிறேன்னு வேணா சொல்லலாம். அந்த விளக்குனால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும். இப்ப மனம் திரும்பாத பட்சத்துல அந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாததாய் மாறிவிடும். இந்த நாளில நாம் யோசித்து போகிறோம். எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்லுவது போல ராஜா தேவாலயத்தை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு. ஆகையால் நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து என்ன செய்ய? மனம் திரும்பி நீ ஆதியில செய்திருந்த கிரியைகளை மறுபடியும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்க யோசித்து பாருங்க, ஆதியில நான் என்னென்னலாம் செஞ்சுட்டு இருந்தேன் ஆண்டவருக்காக. எவ்வளவு வைராக்கியமா இருந்தேன், எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இன்னைக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கேன்? 2 நேர ஆராதனைன்னு சொன்னா என்ன செய்வோம்? 2 நேர ஆராதனைக்கு ஓடி வருவோம். ஹல்லேலூயா. தவறாம வருவோம். ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இன்னைக்கு நாங்க ஆலயத்துக்கு போனோம், அதுக்கு தான் முதலிடம்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கு. இது என்னுடைய ஜெப வேலைன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நீங்கள் வைத்திருக்கலாம். இன்றைக்கு அந்த ஜெப வேலை எப்படி இருக்கிறது? ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு வேதத்தை வாசிப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் செய்திருக்கலாம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நீங்கள் பிரியமா இருந்த நாட்கள் இருந்து இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு விஷயமுடைய சமூகத்தில் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை மீண்டும் செய்வாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை நாம என்ன செய்யணும்? தியானிக்க. நான் என்னெல்லாம் முன்னாடி செய்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில முந்தினவைகளை என்ன செய்ய வேண்டாம்?
நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு ஒரு வேலை சொல்லலாம். எந்த காரியங்களை நினைக்கணும், எந்த காரியங்களை நினைக்க கூடாதுங்கிறது நமக்கு என்ன செய்யணும் தெரிந்து. எல்லாத்தையும் நான் அப்படி 19 வேதத்துல சொல்லப்படுது, எதையுமே நினைக்காது அப்படின்னு சொல்லி. அதே போல ஆண்டவர் எல்லாத்தையும் மறந்து விடுகிற தெய்வமும் அல்ல. இப்ப நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் போன வருஷம் எப்படி இருந்தா இந்த வருஷம் கம்பாரிசன் நல்லா பண்ணுவார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம மறந்து இருக்கலாம், நாம் செய்த தீர்மானங்களை நாம் மறந்திருக்கலாம், நாம் செய்த நம்முடைய நல்ல கிரியைகளை நாம் மறந்திருக்கலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் மறக்கிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. நீ ஆதியில் கொண்டு வந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு. அதனால எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ அறிந்து நினைத்து அதிலிருந்து மனம் திரும்பி என்னுடைய பக்கமாக திரும்பி அதில் செய்திருந்த அந்த நல்ல கிரியைகளை தேவனுடைய நாம மகிமை கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு அறிவுரை கூறுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நாம் வாசிப்போம். சுமனா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டிய காரியம் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். 9வது வசனத்தில் வாசிப்போம். இங்கே பார்க்கிறோம், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் உன் கிரியைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். இந்த சபைக்கும் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எல்லா திருச்சபைக்கும் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் உபத்திரவத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். நேயருடைய வாழ்க்கையில நாம் படுகிற உபத்திரவங்களை தேவன் என்ன செய்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்திற்காக தேவன் ஒரு வேலை அனுமதித்திருந்தாலும், நாம் எவ்வளவு பெரிய உபத்திரவமான ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்பட்டாலும் அந்த உபத்திரவங்களை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாடுபட்டவர், பாடுகிறவர்களுக்கு என்ன செய்கிறவர், பலன் கொடுக்கிறது. ஆமென். ஒருத்தங்களுக்கு தலைவலி வரல அப்படின்னு சொன்னா இன்னொருத்தங்களுடைய தலைவலி அவங்களால என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. என்ன ஒரு தலைவலி எவ்வளவுதானே அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னைக்கு அவருக்கு தலைவலி வருதோ, ஐயோ இவ்வளவு பெரிய தலைவலியில இருந்தும் இப்படி நல்லா நமக்கு உதவி செய்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இவ்வளவு தலைவலி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துல எல்லா பாடுகளையும் என்ன செய்திருக்கிறார், அனுபவிக்கிறார். நீங்க என்னென்னலாம் பாடுகள் அனுபவிச்சு நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு அந்த பாடுகளை தேவன் அனுபவித்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த உபத்திரவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆண்டவர் என்ன செய்யும், அவருக்கு நல்லா தெரியும். அந்த உபத்திரவம் எப்படிப்பட்ட ஒரு வலியை கொடுக்கும் அப்படிங்கறத ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நல்லா அறிந்து வைத்திருக்கிறார். சாதாரணமா பேசும்போது 4 பேர் பேசும்போது நம்மளை பார்த்து தூஷணமான வார்த்தைகளை சொன்னா அது இருதயத்துல எவ்வளவு பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் ஆண்டவருக்கு என்ன செய்யும் சரி. அவரை பேசாததான் நம்மளை பேசியிருப்பாங்க. நம்ம அவ்வளவு வார்த்தைகளை ஆண்டவரை பார்த்து என்ன செய்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். இங்க வாசிக்கிறோம், ஒரு உபத்திரவத்தையும் நான் அறிந்திருக்கிறேன், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் அறிந்திருக்கிறேன். நம்மள கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்க, ஐஸ்வர்யம். ஆனாலும் நமக்கு என்ன இருக்கிறது, அது இதுவும் இல்லை, அது கம்மியா இருக்கு, இது காணாம போச்சு, ஒரே பஞ்சப்பாட்டா. ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு என்ன செய்திருக்கிறார், உன்னதங்க ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லவில்லை, என்ன செய்திருக்கிறார், கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த சீயோனுக்குள்ள இருக்கிறது என்று பல முறை நம்ம என்ன செய்திருக்கிறோம், தியானம் செய்திருக்கிறோம். ஆனா இங்க சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும், நீ ஐஸ்வர்யவன் தான், ஆனா உனக்கு இன்னும் என்ன இருக்கிறது, தரித்திரம் இருக்கிறதே. ஆண்டவர் அந்த காரியத்தை சுட்டி காட்டுகிறார். உனக்கிட்ட நான் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன், ஆனாலும் இன்னமும் அந்த ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்யல, சுதந்திரித்துக் கொள்ளாமல் தரித்திரமானா இருக்கிறார். அடுத்த இன்னும் வாசிக்கிறோம், தங்களை யூதர் என்று சொல்லியும் தங்களை என்ன செய்யறாங்களா, யூதர்னு சொல்றாங்க, ஆனா அவங்க யூதரா இல்ல, ஆனா யாரு, சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறாங்க. யூதன் என்று சொல்லியும் யூதனாயிராமல்
சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கிறிஸ்தவன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க யாரு? கிறிஸ்தவன் இல்ல. யாரு? சாத்தானுடைய கூட்டம். நான் விசுவாசின்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க யாரு? அவர்கள் விசுவாசி இல்ல, சாத்தானுடைய கூட்டம். அந்த சாத்தானுடைய கூட்டம் என்ன செய்யலாம்? அதுக்குள்ள சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தூஷிக்கிறவர்கள் யாரு? சாத்தானுடைய கூட்டம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? தூஷிக்க மாட்டாங்க, சகித்து இருப்பாங்க. ஆமென். பொறுமையா இருப்பாங்க. ஆமென். ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். ஆண்டவருடைய கூட்டத்துக்கும் சாத்தானுடைய கூட்டத்துக்கும் வித்தியாசம். சாத்தானுடைய கூட்டத்துக்கு சின்னதா ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னா உடனே என்ன செஞ்சிடும்? தூஷணமான வார்த்தைகளை பேசி வெளிப்படுத்தல வாசிப்போம். ஒரு மிருகம் வந்தது, அதோட வாயில என்ன இருந்தது? தூஷணமான வார்த்தைகள் கொடுக்கப்படும். வார்த்தை என்ன வார்த்தை? தூஷணமான வார்த்தை. அது கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்ததான்? யுத்தம் செய்தது என்று சொல்லி பார்ப்போம். அந்த மிருகம் என்ன செய்தது? கர்த்தருக்கு விரோதமா யுத்தம் செய்தது. என்ன வார்த்தை இருந்துச்சு அதோட வாயில? தூஷணமான ஒரு வார்த்தை. எத்தனை பேருடைய வாயில தூஷணமான ஒரு வார்த்தை? அது கொடுத்து கேட்கவே முடியாத தூஷணமான வார்த்தை. யாருடைய கூட்டம் அது? சாத்தானுடைய கூட்டம். ஆனா பேர் என்ன சொல்லுவோம்? நான் தான் கிறிஸ்தவன். என் பேர் தெரியுமில்ல, நான் கிறிஸ்தவன். என் கோலம் என்ன தெரியுமில்ல, என் கோலத்தை என்ன தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி என்ன பேசும்? ஆண்டவர் சொல்லுகிறார், யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இங்கே நாம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தா நம்மளும் என்ன செய்யணும்? மறந்துடும். ஒருவேளை ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அன்புனால அவர்களை வழிக்கு கொண்டு வரணும். அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆனா எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? புறங்கூறுவர்களாக இருக்கக்கூடாது. தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒருவேளை நமக்கு விரோதமாக அப்படி தூஷணமான வார்த்தைகளை எத்தனையோ பேர் பேசியிருக்கலாம். கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் என்னென்னலாம் வார்த்தை சொல்லி பேசினாங்களோ ஒருவேளை நீங்க மறந்திருக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் உங்களை மறக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? அந்த வார்த்தைகளை மறந்து போகிற தெய்வம். உங்களுக்கு விரோதமாய் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் ஞாபகம் வைத்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் இந்த தூஷணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். 10வது வசனத்தை வாசிப்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து என்ன செய்யக்கூடாது? பயப்படும். அநேக நேரங்களில் பயம் வரும். நாளைக்கு அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிச்சா தூக்கம் வராது. தூக்கம் இல்லாத இரவுகள். ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யாத? கவலைப்படாது. கவலைப்பட வேண்டியது யாரு தெரியுமா? நம்ம கவலைப்படணுமா? ஆண்டவர் யாரு கவலைப்படணும்னு சொல்றாரு? அந்த நாள் தான் கவலைப்படணும். ஆமே. யாரு கவலைப்படணும்? அந்த நாள் கவலைப்படணும். இவன் நாளைக்கு நம்ம கிட்ட வந்து இதெல்லாம் பாடுபடுத்து காத்திருக்கானோ அப்படின்னு சொல்லி யாரு கவலைப்படணும்? யாரோ கவலைப்பட்டு போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஹல்லேலூயா. அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். ஆமென். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படுகிறதுனால ஒன்றும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனால கவலை இருக்குங்க. நீ படப்போகிற பாடு அதிகம் இருக்கிறது. இவ்வளவு நாள் அநேக பாடுகளை பட்டு இருக்கிறாய், உபத்திரவங்களை பட்டு இருக்கிறாய், தூஷணமான வார்த்தைகளை கேட்டிருக்கிறாய், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். இது இன்னும் முடியல. இன்னும் நீ படக்கூடிய பாடுகள் இன்னும் அநேகமா இருக்கிறது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு என்ன செய்யாத? பயப்படாத. ஆமென். பாடுகள் வருதா, உபத்திரவம் வருதா, என்ன செய்யாத? பயப்படாத, கவலைப்படாத. நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். ஆமென். உங்களை சோதிக்கிறதுக்கு பிசாசு என்ன செய்வானா? ஆமா, ஜெயில புடிச்சு போடுவான். எத்தனை நாளைக்கு? 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம்
உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு கொடுப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். மரண வரையிலும் உண்மையாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்போ வரைக்கும்? சாகர வரைக்கும் உண்மையா இருக்கணும். ஒருவேளை பாடு வரலாம், உபத்திரம் வரலாம், அதெல்லாம் கொஞ்ச நாளைக்குரிய பாடுகள். ஆமென். ஒரு 10 நாள் வரக்கூடிய ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் என்ன செஞ்சு விடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அந்த 10 நாளும் கொஞ்சம் என்ன செய்யணும், பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க. நீ பயப்படாத, நான் கூட தான் இருக்கிறேன். இந்த பாடு வரும்போது நான் கூட தான் இருக்கிறேன். 10 நாள் உன்னை பிடிச்சி ஜெயில போட்டா நீ பயப்படாத, நீ ஜெயில இருந்தாலும் நான் கூட தான் இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புடைய சரித்திரத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தான். கர்த்தர் என்ன செய்தார்? இந்த வார்த்தை அடுத்தடுத்த வார்த்தை. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தான். அடுத்த வசனம் என்னது? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹல்லேலூயா. நீ எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சிறைச்சாலையில இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அரண்மனையில இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. நீ திருச்சபையில இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது. நீ வீட்டுல இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் பேரே என்ன பேரு? உன் கூட இருக்கிறேன்னே அவர் பேர் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாராவது அப்படி பேர் வைப்போமா? பேருக்கு அர்த்தமே தெரியாம இம்மானுவேல் வச்சிருப்போம். ஆனா இம்மானுவேலுக்கு அர்த்தம் என்னது? ஆமா, இம்மானுவேல் நம்மோடு கூட எப்பவும் இருக்க முடியாது. ஆமென். ஆமா, இம்மானுவேல் காலையில வேலைக்கு போனாருன்னா நைட்டு தான் என்ன செய்வாரு? ஆமா. இன்னொரு இம்மானுவேல் ஊருக்கு போனாருன்னா வருஷத்துக்கு ஒருக்காக தான் வருவார். நம்முடைய சபையில இருக்கிற இம்மானுவேல் சொல்றாங்க. நம்முடைய இம்மானுவேலாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? என்னைக்கும் கூட இருக்கிறார். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு நொடி கூட நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு அந்த பக்கம் போயிடவே மாட்டேன். உன் கூடயே தான் இருப்பேன். ஆமென். மனிதர்கள் சொல்லலாம், என்னுடைய மூச்சு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் கூட தான் இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் சூழ்நிலைகள் எல்லாம் என்ன செய்யும்? மாறிவிடும். க்ளோஸ் ஃப்ரெண்ட், திக் ஃப்ரெண்ட், ரத்தத்தை கொடுக்கிற ஃப்ரெண்ட் எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான். ஆனால் உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்தார் ஆனால் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் அரசாட்சி செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நமத்தில் அசைவாடுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரைக்கும். ஆமென். உலகம் முடிஞ்சாலும் தேவன் நம்மை கைவிடுகிற தெய்வம். ஆமென். ஏன்னா இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டு, நமக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நம்மை உருவாக்கின தெய்வத்திற்கும் ஒரு முடிவே இல்லை. அவர் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். அவர் தான் முந்தினவர், அவர் தான் பிந்தினவர். இந்த பூமி தான் உலகம் பயங்கரம் எல்லாம் முன்னாடி. அப்படின்னா இந்த உலகம் கல் தோன்றி மண் தோன்றா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழர்களை குறித்து. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல தோன்றிய ஒரு முன்குடி அப்படின்னு சொல்லி தமிழர்களை குறித்து பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அந்த கல் தோன்றாததற்கு முன்பாகவே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கல் இருக்கிற அந்த பூமி உருவாகுவதற்கு முன்பாகவே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு மரணமே இல்லை. ஆமென். அவருக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. அவர்தான் அல்பா, அவர்தான் ஒமேகா, அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம். அவருக்கு முன்னும் இல்லை, அவருக்கு பின்னும் இல்லை. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வத்தை உடைய நமக்கும் முன்னாடியும் ஒண்ணும் கிடையாது, பின்னாடியும் ஒருவேளை முன்னாடி இருக்கலாம். நம்ம உலகத்துக்கு நமக்கு முன்னாடி பல மூதாதையர்கள் அறிந்திருக்கலாம். ஆனா நமக்கு பின்னாடி வேற ஒண்ணுமே இல்லை. ஏனென்று சொன்னால் 1000 ஆண்டுகளாக அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை விசுவாசத்தோடு அவரோடு கூட 1000 வருஷம் அரசாட்சிக்கு நாங்கள் இந்த பூமிக்கு திரும்ப என்ன செய்வோம்? ஆமென். ஒரு புதிய பூமி, ஒரு புதிய வானத்தையும் தேவன் உருவாக்குவார். அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் தேவனோடு கூட நாங்களும் சஞ்சரிப்போம். ஹல்லேலூயா. அவரோடு கூட நாங்களும் வாசமாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முடிவே இல்லை. ஏனென்று சொன்னால் நம்மை உருவாக்கின தெய்வத்திற்கும்
முடிவில்லாத தெய்வமாய் இருக்கிறார். உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் தேவனுடைய நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். இருக்கிறேன் என்கிற நாமத்தை உடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்றது? இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருக்கிறேன் என்கிற நாமத்தை உடைய தெய்வம் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லு. ஆமென். உடைய நாமம் என்னது? இருக்கிறேன். அவன் கூட தான் இருக்கேன். ஆமென். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால. ஹல்லேலூயா. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம். ஆமென். ஒரு நாள் கைவிடுகிற தெய்வம் அவர் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 10 நாள் தான் உபத்திரவம் படுத்துவோம், ஜெயில போடுவான். ஆனா நீ என்ன செய்ய? உண்மையாயிரு. ஆமென். 10 நாள் வர பிரச்சனைக்காக ஆண்டவர் என்ன செஞ்சாரு? விட்டார். ஆண்டவர் தூஷணம் பண்ணிறார். ஒருவேளை பேதுருவை குறித்து பார்க்கலாம். பேதுருடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம், ஒரு பாடு வருது. நீயும் அவர்களில், அவ்வளவுதான். ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆமென். என்னது? ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீயும் அவர்களில் அப்படின்னு யாரு கேட்டது? அங்க இருக்கிற வேலைக்காரி கேட்டா. இவருக்கு ஒரே பிரச்சனை, பாடு. உடனே என்ன பண்ணிட்டாரு? யாருந்தாலும் எனக்கு தெரியாதுப்பா. ஆமென். அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். நீங்க சத்தியம் பண்றவங்களா இருப்பீங்க, சத்தியம் பண்ணக்கூடாது. ஆமென். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று என்ன செய்யணும்? சொல்லணும். ஆனா சத்தியம் என்ன செய்யக்கூடாது? ஒரு சிலருக்குலாம் வாயில அப்படியே வந்து சத்தியமா சொல்றேன். நீங்க சத்தியம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. நாங்க கர்த்தருக்குள்ள உங்களை குறித்து என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாயில இருந்து என்ன வரணும்? உண்மை மாத்திரம் தான் வரணும். பேதுரு என்ன செய்தாரு? ஆண்டவரை மறுதலிச்சு. ஒரு சின்ன ஒரு காரியம் தான். நீயும் அவளிடத்துல இருந்தா அப்படின்னு. இவளை யூதாசுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. பணப்பை இருக்கலாம், பணப்பையில ஒண்ணுமில்லைன்னு நினைச்சாங்க, என்னவோ தெரியல. என்னது? கொஞ்சம் காசு வேணும். ஆமென். இப்போதைக்கு எனக்கு என்ன வேணும்? காசு வேணும். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம்? செஞ்சுக்கலாம். ஆண்டவரை காட்டி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு முத்தம் கொடுத்தா என்ன செஞ்சிடலாம்? காட்டி கொடுத்துடலாம். ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், தெரியல, பைபிள் அப்படி எழுதலாம். கல் எடுத்து அடிக்கும் போது என்ன பண்ணாரு? அவரை மறந்து போயிட்டாரு. யோசிச்சு பாருங்க. போகும்போதுதான் சீசர்ல கூட்டிட்டு போவாரு எல்லா இடத்துலயும். திடீர்னு கல் எடுக்க இது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாரு? அவரை மறைஞ்சிடுவாரு. கூட இருக்கிறவங்க எவ்வளவு பீதியா இருக்கும். அவரு பாட்டுக்கு மறைஞ்சு போயிடுவாரு. பேசுறதெல்லாம் பேசிட்டு நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சே முளைச்சுன்னு ஓடி வர்றதுக்குள்ள பல தடவை ஓடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குமா இருக்கும் சீசர்களுக்கு. ஆமென். எஸ்ஏமனை தோட்டத்தில் ஓடுறது முதல் ஓட்டமா இருக்காது கண்டிப்பா. பல தடவை என்ன செஞ்சிருப்பாங்க? ஓடி இருப்பாங்க. எத்தனையோ தடவை ஆண்டவரை கல்லெறிந்து கொல்லணும்னு என்ன செஞ்சாங்க? வகை தேடினாங்க. ஆண்டவர் என்ன செய்தாரு? இப்படி மறைஞ்சு போயிருவாரு. அவர் பாட்டுக்கு மறைஞ்சு போயிருவாரு. இவன் கூட இருக்கிறவன் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பான். நம்ம போய் ஒரு முத்தம் கொடுத்தா என்ன செஞ்சிருவாங்க? நமக்கு காசு கொடுத்துருவாங்க. நம்ம எம்டியான பேக் இப்ப என்ன செஞ்சிடும்? நடந்துடும். அவர் வழக்கமான என்ன செஞ்சிருவாரு? அவர் மறைஞ்சு போயிருவாரு. நமக்கு காசு மாச்சு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு வேலை நினைச்சிருக்கலாம். யூதாஸ் ஒரு சின்ன பிரச்சனை, அதுல என்ன செய்ய முடியல? உண்மையா இருக்க முடியல. ஒரு சின்ன உபத்திரம், சின்ன ஒரு பாட்டு. வேதத்துல எத்தனையோ சம்பவங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். சின்ன பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்ய முடியல? உண்மையா இருக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் நீ மரண வரையும் என்ன செய்யணுமா? உண்மை. ஹல்லேலூயா. எப்போ வரைக்கும்? நான் அடுத்தது கொள்ளதான் போறேன் அப்படின்னாலும் என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். ஆமென். இயேசுதான் உண்மையான தெய்வம். நீ சாட்சி இவ்வளவு நாள் சொன்னேன். ஆமென். இவ்வளவு நாள் சொன்ன சாட்சியெல்லாம் உண்மையா பொய்யா? கழுத்துல கத்திய வச்சுட்டு கேட்கிறான், ஏசு உண்மையான தெய்வமா இல்லையான்னு இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். என்ன சொல்லுவோம்? ஏசுதான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிருவான்? சொருகிடுவான். இங்கதான் இருக்கு. உடனே என்ன செய்வான்? என்ன சும்மா சொன்ன ஏசு உண்மையான தெய்வம்
இல்ல அப்படின்னு உடனே அவன் கத்தி எடுத்துருவான். அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த பக்கம் அவன் போனதுக்கு அப்புறம் போய் இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்லுவான். அதுவா? உண்மையா இருக்கணும். ஆமென். நீ சாகர வரைக்கும் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். மரண பரியந்தம் எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை மாத்தி சொல்றதுனால உங்களுக்கு ஜீவன் தப்பலாம். ஒரு பொய் சொல்றதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை என்ன செய்யலாம்? சால்வ் ஆயிடலாம். ஆண்டவர் சொல்லுறாரு, மரண பரியந்தம் என்ன செய்ய? தலைக்கு கத்தி வந்தாலும் என்ன செய்யணும்? பொய் சொல்லு. தலை கத்தி வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. மரண பரியந்தம் எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கு. அப்பொழுது ஜீவ பீடத்தை உனக்கு தரும். ஹல்லேலூயா. என்ன கொடுக்கிறாரு? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களா? எது பரிபூர்ண ஆசீர்வாதம்? யோசிச்சு பாருங்க. எது பரிபூர்ண ஆசீர்வாதம்? நீங்க ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா என்னது? காரு, பங்களா, சொத்து, சுகம், பணம், பல பேங்க் அக்கௌண்ட், எல்லா அக்கௌண்ட்டும் நிரம்பி வெளிக்கிற ஆசீர்வாதம். ஆமே. அதுவா பரிபூர்ண ஆசீர்வாதம்? அப்படியே பாக்கெட்ல இருந்து எடுத்து ஏழைகளுக்கு நான் தாராளமா கொடுப்பேன், அவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறார் தேவன் என்னை. அதுவா ஆசீர்வாதம்? ஏழைகளுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஒரே நாள்ல 100 கல்யாணம் பண்ணி வச்சேன், அதுவா பரிபூர்ண ஆசீர்வாதம்? இல்ல. ஜீவ கிரீடத்தை பெறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்திலிருந்து அந்த ஜீவ கிரீடத்தை வாங்கிக் கொள்வது அது பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆமென். அதை விட பெருசு வேற ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதுக்கு மேல ஒரு பெருசு அப்படிங்கிறது என்ன இல்ல? ஒண்ணுமே இல்லை. அந்த ஜீவ கிரீடத்திற்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? மரண அழைப்பின் பந்தய பொருளுக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இலக்கை நோக்கி என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனை வருகிறது, எத்தனையோ போராட்டம் வருகிறது. ஆனால் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு விசுவாசத்தை துவக்குகிறவர் முழுக்கிறவருமாகிய அவரை நோக்கி என்ன செய்யறோம்? சிலுவையை சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக? ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய். ஆமென். இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் உண்மையாக உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை முடிவு பரியந்தம் தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்கணுமா? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அடுத்தது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். பெர்கமு சபைக்கு சொல்லப்படக்கூடியதான கர்த்தருடைய வார்த்தை, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமலும் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். உன் கிரியைகளை என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்க. நீ ஒன்னும் பரலோகத்துல என்ன செய்யல? இல்ல. உன்னை சுற்றிலும் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. உன்னை விரோதிக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆடுகளை எங்க அனுப்பி இருக்கிறாரா? நீ இருக்கிறதே எங்கதான்? ஓனாய் கூட்டத்துக்குள்ளதான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற. பிசாசின் கூட்டத்திற்குள்ளதான் நீ என்ன செய்கிற? வாழ்ந்து கொண்டு இருக்க. உங்க இடம் எங்க இருக்கு தெரியுமா? சாத்தானுடைய சிங்காசனத்துக்கு கீழே தான் இருக்கு. ஆமென். சாதாரண விஷயமா? இடம் எங்க இருக்க? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும். ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்துல சீஷர்களை குறித்து ஜெபிக்கும் போது யோவான் சுவிசேஷத்துல, ஆண்டவரே நீர் இந்த உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி என்ன செய்யல? வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று அவர்களை ரட்சிக்கும். ஆமென். ஆண்டவருடைய ஜெபம் என்னது? இந்த உலகத்துல நிறைய பிரச்சனை இருக்குது. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புற மாதிரி தான் அனுப்புறேன். இந்த உலகத்துல நிறைய பாவம் இருக்கிறது, போராட்டம் இருக்குது. ஆனால் நீர் அவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் என்ன செய்யணும்? அவருடைய தீமை நின்று தீமை நின்று என்னுடைய சீஷர்களை என்ன செய்யுங்க? ரட்சிங்க என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிறார். இங்கே அதே மாதிரி ஒரு சம்பவம். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறது. ஆமென்.
சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல குடியிருக்கிறது ரைட்டா தப்பா? ரைட்டா தப்பா? ஆண்டவனை எங்க குடியிருக்க சொல்றாங்க அங்கதான் இருக்கணும். ஆமென். அது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிறதா இருந்தாலும் சரி, குப்பை தொட்டியா இருந்தாலும் சரி, அரண்மனையா இருந்தாலும் சரி, இல்ல எகிப்தா இருந்தாலும் சரி, தேவனுடைய எங்க இருக்க சொல்றாரு நீ என்ன செய்யணும்? அங்கதான். ஆண்டவன் எகிப்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? போகணும். வெளியே வான்னு சொன்னா ஆமா. இங்க வெள்ளரிக்காவும் வெங்காயங்களும் பொம்மட்டிக்காயும் என்ன செய்யக்கூடாது? நீ அதெல்லாம் பேசக்கூடாது. ஆமென். உன்னை எங்க இருன்னு சொல்றாரு என்ன செய்யணும்? அங்க இருக்கணும். எரேமியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு எகிப்துக்கு போகாதேன்னு சொல்றாரு. ஆனா என்ன பண்ணாங்க? நான் போனது தப்பு பாவனே எடுத்துட்டு பாருங்க. யாரு? தீர்க்கதரிசி அங்க போகாதேன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு. நான் அங்கதான் போவேன். நீ சொல்றது உண்மையான தீர்க்கதரிசனம் அல்ல. இப்ப இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு எகிப்துக்கு போனா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? உயிர் பிழைக்க முடியும். நீ என்ன செய்யற? உன்னையும் விட்டுட்டு போக மாட்டான். உன்னையும் சேர்த்து என்ன செய்வான்? அவன் எழுதிட்டு போவான். ஆண்டவர் என்ன எங்க இருக்கணும்னு சொன்னாலும் என்ன செய்யணும்? அங்க இருக்கணும். ஆனா அதே எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் ஒரு முறை சொல்லியிருந்தார் முன்னாடி. இப்ப நீ என்ன செய்ய? எகிப்துக்கு போ, உன் உயிர் உனக்கு மிஞ்சும் அப்படின்னு சொன்னார். அப்ப யாரும் என்ன செய்யறாங்க? செய்ய. ஏன்னா இன்னும் சில தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க, இந்த நகரம் என்ன செய்யாது? பிடிபடாது, இந்த நகரத்துக்கு ஒண்ணுமே நடக்காது, கர்த்தர் இந்த நகரத்துக்கு பாதுகாப்பா இருக்கிறாருன்னு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை நம்பி நான் எகிப்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாதுன்னு சொன்னாங்க. நீ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல தான் அவனுக்கு குடியிருக்கும் அப்படின்னா நீ என்ன செய்யணும்? நீ தைரியமா அங்கதான் இருக்கணும். ஆமென். அங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நீ நான் வந்து என்ன செய்ய இருக்கிற? நீ சாத்தானுடைய சிங்காசனம் இங்கதான் இருக்குது. நான் ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆண்டவர் இங்க பாக்குறாரு. நீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த பெர்கமு சபையினுடைய காரியம் என்ன இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்யறாங்க? நாமத்தை பற்றி கொண்டு இருக்கு. என்ன செய்யறாங்கன்னா பற்றி கொண்டு இருக்கு. நீங்க நானுடைய சொல்ல நிறைய பேர் ஒருவேளை இந்த சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல என்ன செய்யலாம்? குடிகொண்டு இருக்கலாம். உங்க சுற்றில இருக்கிறவர்கள் புறஜாதியானவங்களா இருக்கலாம். வீட்டுக்கு பக்கத்திலேயே பல காரியங்கள் ஜெபிக்க விடாதபடிக்கு, கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு பல தடைகளான காரியங்களை பிசாசு செய்து கொண்டு இருக்கலாம். இன்னும் சிலருடைய குடும்பத்திற்குள்ள வீட்டுக்குள்ள ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. அங்கேயும் பல பிரச்சனை, போராட்டம். இயேசு என்ன செய்ய முடியாது? வாய் திறந்து இயேசுன்னு சொல்ல முடியாது. இடத்துல முட்டி போட்டு என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. உங்களுடைய சபையில ஒரு விசுவாசம் வந்திருந்தாங்க. வீட்டுல எல்லாரும் கிறிஸ்தவங்க தான். ஆனா அந்த வீட்டுல என்ன செய்யக்கூடாதா? ஜெபிக்க கூடாது. ஜெப சத்தம் கேட்க கூடாது. பாட்டு பாட வேண்டாம்னு சொல்லாரு. பாட்டு சத்தம் இரிட்டேட்டா இருக்கு. அவன் எங்க? கிறிஸ்தவ குடும்பங்கள். கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஜெபம் என்ன செய்ய முடியல? பண்ண முடியல. வேதத்தை வாசிக்க முடியல. பாட்டு கூட என்ன செய்ய முடியல? பாட முடியல. ஏன்னு சொன்னா நீ இருக்கிற இடம் எங்க இருக்கிறது? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல. அதற்காக சாத்தானுடைய சிங்காசனத்துக்கு முன்னாக உன்னை ஆண்டவர் என்ன செய்யல? வண்டியிட சொல்லல. நீ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிற. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் இருக்கிற இடம் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடமா இருக்கலாம். ஆனா நான் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கீழே வாசிங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து இல்ல, சாத்தான் குடிகொண்டு இருக்கிற இடத்துல உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் என்ன செய்யப்பட்டான்? கொல்லப்பட்ட நாட்களில். ஆமென். அந்த சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல என்ன செய்யப்படும்? கொலைகள் நடக்கும். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் கொலைகள் நடக்கும். அப்படி கொலை நடந்த நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமலும் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கான். இங்க நம்ம சொல்ல என்னன்னு? இயேசு உண்மையான தெய்வம். ஹல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப சொல்றோம்? கண்ணு முன்னாடி ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கான்? வெட்டி போட்டிருக்கான். அடுத்தது யாரா இருக்கலாம்? நானாவும் இருக்கலாம், நீங்களாவும் இருக்கலாம். ஆனா இப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும்? என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை பற்றும் விசுவாசத்தை என்ன செய்யலாம்? நான் இயேசுவின் விசுவாசி. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்ணு முன்னாடி ஒருத்தன் வெட்டி போட்டு இருக்கும் போது நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஆமென். குடும்பத்தை எல்லாம் கொண்டு போட்டாலும்
இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். சிலுவையின் முன்னே உலகமே பின்னே, சிலுவையின் முன்னே உலகமே பின்னே, சிலுவையின் முன்னே உலகமே பின்னே. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் பின்னாடி என்ன செய்ய மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். பின்னோக்கி திரும்பி பார்த்து யாரு ஒருத்தருடைய மனைவி என்ன செய்தாங்க, அதுல பின்னாடி பார்த்து ஒப்பு தூணாயிருமா. பின்னாடி என்ன அப்படி ஆண்டவர் பின்னாடி பார்க்காதுன்னு சொன்ன என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஏன்னா இவர் இடத்துல இருந்து இவர் இடத்துக்கு என்ன செய்துட்டு இருக்கிறேன், ஓடிட்டு இருக்கிறேன். உனக்கு உண்டான எல்லாமே எங்க இருக்கிறது, பின்னாடி. இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்த சொத்து பின்னாடி தான் இருக்கு. எவ்வளவு பெரிய திருவிழா வந்தாலும் அந்த இடத்துல வந்து என்ன செய்ய முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. பூமிக்கு அடியில் நீ குளிதோடு என்ன செஞ்சு வச்சிருக்கலாம், தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் புதைச்சு வச்சிருக்கலாம். ஆண்டவர் ஓடுன்னு சொன்னா என்ன செய்யணும், பின்னாடி பார்க்க கூடாது. நாமே அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். வானத்திலிருந்து அப்படியே அக்னி கந்தகம் இறங்கி கொண்டு இருக்கிறது, என்ன செய்யக்கூடாது, எல்லாம் அழி. ஆடு மாடு, ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி விட்டுட்டு வாழ்க்கை வாழ முடியும். நான் எவ்வளவு நேசித்ததெல்லாம் இங்க அழிந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆடு மாடுகளை எல்லாம் நான் எவ்வளவு நேசித்தேன், எவ்வளவு பார்த்து பார்த்து வளர்ந்தேன். என் வீட்டுல சமீபத்தில் ஜான்சனுடைய பர்த்டேக்கு மீன் வேணும்னு சொல்லி கேட்டான்னு சொல்லி மீன் வாங்கி கொடுத்தேன். தூக்கிட்டு வந்தான். ஆளையில ஓயாமல மகாசத்தமாய் அழுதுட்டு ஓடி வந்தான். டேடி மீன் செத்து போச்சு டேடின்னு கையில தூக்கிட்டு ஓடி வந்தான். ஒரு அழகு. இது 3 மீன். ஆமே இருக்கிறதுலே ஒரு கம்மியான மீனா பார்த்து சின்னதா ஒரு மீன் வாங்கிட்டு வந்து பையன் ஆசைப்பட்டு கேட்கறான்னு கொடுத்தாச்சு. சந்தோஷம் என்ன ஆயிடுச்சு, அழுதியா மாறிடுச்சு. அப்படியே அழுது காலையில ஓடி வர டாடி மீன் செத்து போச்சு டாடின்னு தூக்கிட்டு ஓடி. ஆனா புத்தனுடைய மனைவி ஆசையா என்னென்னமோ பண்ணியிருப்பான். அழகா வீடு கட்டி வச்சிருப்பான். சம்பளா மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க. அடுத்த நேரம் சோத்துக்கு வழி இல்லை. உன்னுடைய எதிர்காலம் இல்ல, எல்லாம் அங்க அக்னியும் கந்தமும் எரிஞ்சிட்டு இருக்குதேன்னு ஐயோ அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த இடத்துல என்ன செஞ்சது, உப்பு துணை. ஆனா இங்க ஒரு 3 பேர் ஓடிட்டு இருக்காங்க. உப்பு துணையும் கூட என்ன செய்யல, எட்டி பார்க்கலாமே. ஜீவன் தப்ப ஓடிப்போ, திரும்பி சொன்னதை செய்யலாமே. நீ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல குடியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன சொல்கிறார் அதை செய்ய மாத்திரம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஆமே, அதை மாத்திரம் தான் நம்ம செய்யணும். அவருடைய நாமத்தின் மேல என்ன செய்யணும், எப்படி இருக்கணுமா, பற்றுதலா இருக்கணும். கர்த்தரின் மேல இருக்கிற விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது, மறுதளிக்க கூடாது. ஆமே, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் அப்படிங்கறத என்ன செய்யக்கூடாது, மறுதளிக்க கூடாது. பேதுருவை போல அவரை அறியேன்னு சொல்லிடக்கூடாது. ஆமே, அவரை அறியேன் என்று சொல்லிவிடக்கூடாது. அது கீழே வாசிக்கும். இவ்வளவு சொன்னார். ஆமே, எவ்வளவு நல்ல நல்ல விஷயம்லாம் சொன்னார். ஆமே, நம்ம கிட்ட இல்லாத பல நல்ல குவாலிட்டி எல்லாம் இருக்கிறது. கடைசியில பட்டுன்னு ஒண்ணு ஆரம்பிப்பார். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஹல்லேலூயா. சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு ஒரே ஒரு குறை ஆண்டவர் சொல்லுகிறார், பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள். எத்தனை பேர் பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம்? பிலேயாம் ரொம்ப நல்லவர் இல்லையா? என்ன பண்ணாரு, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது என்ன சொன்னாரு, இஸ்ரவேலே
உன் கோடாரம் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொன்னாரு. ஆமென். இஸ்ரவேலே, உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு தெரிந்து கொண்டதை சபிக்கிறவன் யார்? கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த ஆசீர்வாதத்தை ஒருவராலும் சாபமாய் மாற்ற முடியாது. இனி அவன் திரும்பவும் நிமித்த பார்க்க போகல. கர்த்தர் ஆசீர்வதிக்க பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். மனதார ஆசீர்வாதம் பண்ண ரொம்ப நல்ல மனுஷன். ஆமென். அவருடைய போதகத்தை எல்லாம் கை கொள்ளணுமா கை கொள்ளக்கூடாது? ரொம்ப முக்கியம். ஆமென். ஆசீர்வாதம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆசீர்வாதம் கொடுக்கிறவங்களுடைய போதகத்தை என்ன செய்யக்கூடாது? அது யாருடைய வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை. ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கொடுத்தார். ஹல்லேலூயா. பிலேயாமுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஒரு வேதனை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பிலேயாமுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஒரு வேதனை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிற போது மீதியானவர்கள் என்ன பண்றாங்க? இந்த ராஜா வந்து ஒரு பிளான் போடுறாரு. பிலேயாமை வச்சு ஏதாவது சாபம் சொன்னா அந்த ஜனங்கள் அழிந்து போவார்கள் என்று. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எந்த ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியல? சபிக்க முடியல. சரி, சபிக்கலாம் முடியல, ஆசீர்வாதமாவது பண்ணுவான்னு என்ன செஞ்சாரு? ஆசீர்வாதமும் பண்ணிட்டு போனாரு. கடைசியில அந்த ஜனங்களோடு யுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, பிலேயாமை என்ன செஞ்சாரு? கொண்டு போட்டுன்னு சொன்னாரு. ஆமென். பிலேயாம் யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. பிலேயாமோடு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பேசியிருக்கிறார். நான் முதல்ல வேதத்தை வாசிக்கும் போது அவன் புரியாது. அவன் தான் வந்து ஆசீர்வாதம் தான் பண்ணிட்டு போயிட்டான். அவன் வரமாட்டேன், சரி திரும்பி போறேன்னு சொன்னாரு. இருந்தாலும் பரவாயில்ல போ, ஆனா நான் சொல்றதுதான் என்ன செய்யணும் சொல்லணும்னு சொன்னாரு. சரின்னு சொன்னாரு. ஆசீர்வாதம் தான் பண்ணாரு. அப்புறம் எதற்காக ஆண்டவர் அவனை கொண்டு போட சொன்னாரு? ஆமென். பிலேயாமுடைய போதனை பயங்கரமான ஒரு போதனை. ஹல்லேலூயா. போதனை வஞ்சனை உள்ள ஒரு போதனை. என்ன சொன்னாரு? எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு போற போக்குல அப்படி லைட்டா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறாரு. நீ என்ன பண்ணு, நாட்டுல இருக்கிற அழகான பொண்ணுங்களை என்ன செய்ய, அவங்களை மட்டும் அந்த பக்கம் அனுப்பிவிடு. என்ன பண்ணு, நம்ம ஒரு விசேஷம் வச்சிருக்கோம், நல்ல கறி விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம், அதுக்கு எல்லாரும் வாங்க என்ன செய்ய, கூட்டிட்டு வா. அவ்வளவுதான் போதனை. என்ன போதனை? ஆமா, ஒரு இன்விடேஷன் மட்டும் என்ன செய்ய நடந்து, மீதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும் நடக்கும். பயங்கரமான ஒரு வஞ்சனை. நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. என்ன செய்தாங்க? அழகான பெண்ணுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. உடனே இங்க இருக்கிற ஆண்கள்லாம் என்ன செஞ்சாங்க? அப்படியே மனம் உருகிட்டாங்க. நேற்று வரைக்கும் சண்டை வந்தா கொண்டு நினைச்சாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சாங்க? அழகான பெண்களை பார்த்தோம்னா மனம் திரும்பிட்டாங்க, அந்த பக்கமா திரும்பிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க? அவங்க எங்க ஊர்ல ஒரு விசேஷம் வச்சிருக்கோம், ரொம்ப சிறப்பா நடக்கும், 18 பட்டி என்ன செஞ்சிடும், ஆமா அங்க வந்து ஆஜராயிரும், அதுல நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க நல்லா கறியும் சோறு கிடைக்கும் பாத்துக்கிடுங்க அப்படின்னு. ஆல்ரெடி இந்த மண்ணாவை தின்னு அடுத்து போயிருக்கிறோம், கறியும் சோறும். ஆமா, ரொம்ப சந்தோஷம். இப்போ நாங்க வீடே வளர்றோம். நாமே எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம்? கறியும் சோறு போடுறேன்னா எங்க வேணாலும் என்ன செஞ்சிருது, சாப்பிட்றதுக்கு யாராச்சும் கொடுத்தா யார்கிட்ட வேணாலும் சாப்பிடுறது. ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் போனாங்க பாபாலுக்கு விக்கிரகங்களுக்கு படைத்தது என்ன செஞ்சாங்க? விருந்து. அங்க அந்த விருந்து எங்க இருந்து? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க. அந்த பெண்களோடு சந்தோஷமா இருந்தாங்க. வாழ்க்கை அழித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கை அழிந்து போனது. கர்த்தர் வாதை அனுப்பினார். பாளையம் எங்கும் வாதை. கர்த்தர் நியாயம் விசாரித்தார். கர்த்தர் தண்டனை கொடுத்தார். பாளையம் எங்கும் ஒரே மரண சத்தம். ஆனாலும் ஒரு லேவி கோத்திரத்துல இருந்து ஒருத்தர் என்ன செய்யறான்? மிதியான்ல இருந்து ஒரு பெண்ணை என்ன செய்யறான்? கூட்டிட்டு வரான். இங்க இஸ்ரவேலின் சபையார் எல்லாரும் இருக்கிறாங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ, தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறதே, எகிப்திலிருந்து நீர் அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் செத்து அழிந்து கொண்டு இருக்கிறார்களே, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகி கொண்டு இருக்கிறார்களே. ஒரே கவலை, ஒரே கண்ணீர்.
பினேகாஸ் எல்லாம் நிக்கிறாங்க இல்லையா சார்? எல்லாரும் சபையெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறது. ஆனா சபை ஒன்று கூடி இருந்தா எனக்கு என்ன, நான் இப்பொழுது சந்தோஷமா இருக்க போறேன் என்று சொல்லி ஒரு பெண்ணை அழைத்துக் கொண்டு தன் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் போனான். யார் எழுந்தது? பினேகாஸ் எழுந்து நீதி செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சபை நடுவில் இருந்து பினேகாஸ் எழுந்திருந்தான். அவன் கையில் ஒரு ஈட்டியை பிடித்திருந்தான். பின்னாடியே போன அவனுடைய வீட்டிற்குள்ள ஒரே குத்து, ரெண்டு பேரையும் ஒரே ஈட்டியில் என்ன செய்தான்? உருவ குத்தினான். பினேகாஸ் எழுந்திருந்து நியாயம் செய்தான். கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கு பண்ணினார், நீ என் நாமத்தை நிமித்த நீ எனக்காக ஒரு பக்தி வைராக்கியத்தை காண்பித்தாய், அந்த நிமித்தமாக உன் சந்ததியில இருந்து எப்பொழுதும் ஒரு ஆசாரியன் இருப்பான். ஹல்லேலூயா. உன் சந்ததியில ஒவ்வொரு தலைமுறையும் எப்படி இருப்பான்? ஆசாரியன் இருப்பான். ஹல்லேலூயா. அந்த ஆசாரியன் ஒருவேளை நிறைய தப்பு பண்ணிட்டு இருந்தான் சந்ததியில. ஆனாலும் அந்த ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை என்ன செய்யல? கடைசி வரைக்கும் விட்டு விடவில்லை. இப்பவும் சந்ததியில அந்த ஆசாரியன் இருக்கிறாரா? இப்ப இருக்கிற ஆசாரியன், கடைசி ஆசாரியன் பேர் என்ன சொல்லுங்க? தெரியாது இல்லையா? இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. அவர் மகா பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. சிறைச்சாலை ரெண்டாக கிழிந்தது. ஹல்லேலூயா. அந்த பலியை காணிக்கையை தேவன் என்ன செய்தார்? அகற்றினார். சிறைச்சாலை ரெண்டாய் கிழிந்தது. அவர் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ரத்தத்தை குற்ற நிவாரண பலியாக எடுத்து போய் நமக்காக நம்முடைய சரீரத்தை சிலுவையிலே கொடுத்து, நம்முடைய ரத்தத்தை சிலுவையிலே சிந்து நாம் எல்லாரையும் மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மகா பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியை கொண்டு போல, பஞ்சுக்குட்டியை கொண்டு போகல, புறாவை கொண்டு போகல, நம்முடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நம்முடைய ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக கிருபாதார வழியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் மகா பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற மகா பிரதான ஆசாரியர். உலகத்தின் முடிவு வரைக்கும் ஜீவிக்கிற மகா பிரதான ஆசாரியர். ஆமென். அந்த கோத்திரத்தில் வந்த கடைசி ஆசாரியர் யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் வருகிற வரைக்கும் அந்த கோத்திரத்தில் யார் இருந்தாங்க? ஒரு ஆசாரியன் இருந்தார். ஆனால் அந்த ஆசாரிய பட்டத்தை தேவன் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஆசாரிய பட்டத்தை தலைமுறையாக நம்முடைய நெற்றியில வைத்திருக்கிறது. ஆமென். அவர் நெற்றியில என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆசாரியனுடைய நெற்றியில ஆசாரிய பட்டம் இருக்க வேண்டும். ஆமென். வெளிப்படுத்தல வாசித்து பார்க்கலாம். அவருடைய நெற்றியில ஒரு பட்டம் எழுதப்பட்டிருந்தது. ஒரு புதிய நாமம் அவருடைய நெற்றியில தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். புதிய நாமத்தை நமக்கு கொடுப்பார் ஆண்டவருக்கு சித்தமான ஒரு நாட்கள் அதெல்லாம் தியானம் செய்வோம். அந்த புதிய நாமத்தை நமக்கு மாத்திரமல்ல அவருடைய நெற்றியில என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறோம். அந்த நாமத்தை அவரை தவிர வேற யாராலும் என்ன செய்ய முடியாதா? வாசிக்க முடியாது. இந்த நாமத்தை, அந்த புதிய நாமத்தை அவரை தவிர வேற யாராலும் என்ன செய்ய முடியாதா? வாசிக்க முடியாது. அது ஸ்பெஷல். ஆமென். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு தெய்வம். ஆனால் இங்க நம்ம வாசிக்கிறோம் பெர்கமு சபையினிடத்துல பிலேயாமுடைய போதனை. என்ன ஒரு போதனை? ரெண்டு காரியம். முதலாவது என்னது? அழகான பெண்கள். இரண்டாவது கரியும் சோறு. ஆமென். ரெண்டு போதனை. அந்த போதனையை இந்த பெர்கமு சபையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறார்கள்? ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னது? எங்க சோறு போட்டாலும் போயிடும், விக்கிரகத்துக்கு சோறு போட்டாலும் போயிடும். நல்ல பவுல் நல்லா சொல்லுவார். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல அதிகாரம் முழுவதும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை குறித்து உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமென். என்னது? வசனத்துடைய ஆரம்பமே இப்படிதான் ஆரம்பிக்கும். உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கணும்னு நினைக்கிறேன். வாசிங்க அந்த வசனத்தை. விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியும். ஆமென். உங்களுக்கு எல்லாம் அறிவு. அதாவது அறிவு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் கண்டிப்பா ஒரு முறை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல முழுசா வீட்டுல போய் வாசிங்க. அதே போல வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தையும் வீட்டுல போய் வாசிங்க. திருச்சபைக்கு நமக்கு தேவன் கொடுத்த, தேவன் எழுதின நிறுவனம் ரொம்ப நிறைய ஒவ்வொரு வார்த்தை ரொம்ப முக்கியம். வீட்டுல போய் வாசிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க ஒரு அறிவு இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகம் என்னது?
ஒரு சிலை, கரெக்டா? இங்க நம்ம ஒரு சிலை எடுத்துக்கோம், சரியா? இயேசுநாதருடைய சிலை எடுக்கணும், சரியா? என்ன சிலை? இயேசுநாதருடைய சிலை. வேதம் சொல்லுகிறது இந்த சிலைகளை குறித்து அல்லது விக்கிரகத்தை குறித்து அவைகளுக்கு கண் இருந்தும் காணாது, காது இருந்தும், நம்முடைய மூக்கு இருந்தும், நம்முடைய தொண்டையால் சத்தமும் வராது. ஆமே. அந்த மாதிரி ஒரு சிலைக்கு பக்கத்துல நம்ம வச்சிருக்கோம், சரியா? கற்பனை பண்ணிக்கணும், இதெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. ஆமே. இயேசுநாதருடைய சிலை கூட என்ன செய்ய முடியாது, தேவாலயத்துக்குள்ள வர வாய்ப்பு கிடையாது. ரைட். நம்ம கற்பனையில ஒண்ணு வச்சுக்கோமா, நீங்க நான் ஒண்ணு வச்சிருக்கேன், சத்தம் ஒண்ணு விடுறேன், இயேசுநாதர். என்னது? இயேசுநாதர் இல்லப்பா, இயேசுநாதர் சிலையை சொல்றா. கற்பனை சரியா வர மாட்டேங்குது. நாங்க அடிக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள இங்க காலியா இருக்கோம். இயேசுநாதர் அடிக்கணும்னு நினைச்சோம். ஆமே. சரி, இந்த சிலையை அடிக்கிறேன். இந்த சிலை என்ன செய்யும்? விட்டு ஒரு நிமிடம் சைட்ல இங்க விட்டு தப்பான விழுதும். தாகோன்னு ஒண்ணு இருந்துச்சு பாத்தீங்கன்னா, எப்படி இருந்துச்சு? அதனால குப்பரை விழுந்துச்சு. அப்புறம் மண்டை தனியா, மீதி இருக்கிற அது தனியா, எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? எல்லாம் செதறிடுச்சு. அந்த மாதிரி இயேசுநாதர் சிலை என்ன ஆகும்? எவ்வளவு அறிவு பார்த்தீங்களா நமக்குலாம். இப்போ நான் என்ன செய்யறேன், இயேசுநாதர் சிலைக்கு இப்படி இப்படி அப்படி இப்படி எல்லாம் பண்ணி ஒரு காளை, ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு ஒட்டகம், கழுத, குதிரை என்னத்தையும் வெட்டுறேன். இயேசுநாதர் ஆராதனை எல்லாம் பண்றேன். பண்ணிட்டு அப்புறம் போய் சமைக்கிறேன், சரியா? இப்பெல்லாம் நீங்க எல்லாம் வந்து என்ன செய்யணும்? சாப்பிடலாம். இது சாப்பிடக்கூடாது. அது ஒண்ணுமே இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது ஒரு பொம்மை. ஆமே. அதை நம்புறீங்களா இல்லையா? விக்கிரகம் ஒரு பொருள் அல்ல அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதை நான் என்ன பண்ணாலும் அதால என்ன செய்ய முடியாது, என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. நான் உட்காந்து அதை கழுத்து அறுத்தாலும், ஆக்ஸாப்ளேட் வச்சு அறுத்தாலும் அதுக்கு அழுகையும் வராது, ரத்தமும் வராது, கண்ணீரும் வராது. நான் என்ன செய்ய முடியாது, பழியும் வாங்க முடியாது. என் கழுத்தையும் வந்து என்ன செய்ய முடியாது, அரைக்க முடியாது. அதுதான் விக்கிரகம் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு பொருளுக்கு முன்னாடி ஒரு பொருளை வச்சுட்டோம், ஒரு சாப்பாடு வச்சுட்டோம். அது என்ன பொருளா இருக்கலாம்? சுண்டலா இருக்கலாம், தேங்காயா இருக்கலாம், பணியாரமா இருக்கலாம், இல்ல கொழுக்கட்டையா இருக்கலாம், இல்லது வேற என்ன இருக்கலாம், கறியா இருக்கலாம், பிரியாணியா இருக்கலாம், இல்ல தோசையா கூட இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கட்டும். அந்த சிலைக்கு முன்னாடி வச்சாச்சு அப்படின்னா அது என்ன செய்யக்கூடாது, வாய்ப்புள்ள போகக்கூடாது. சொல்ல வந்து அப்படியே நைட்டு தூங்கும் போது அப்படியே கடுத்து நசுக்கி கொண்டுருமா, சிலை அவ்வளவு பவர் கிடையாது. எல்லாமே பொம்மை, அது ஒரு சிலை, அது ஒரு விக்கிரகம், அவ்வளவுதான். அது இயேசுநாதருடைய சிலையா இருந்தாலும் இயேசுநாதருக்கு இருக்கிற எந்த ஒரு பவரும் அதுக்கு இல்லை. ஆனா இங்க சொல்லுகிறது ரொம்ப அறிவுத்தனமா என்ன செய்யலாம், சாப்பிடுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு புத்திசாலித்தனமா ஒரு வேலை என்ன செய்யலாம், ஒருத்தர் என்ன செய்யலாம் சொல்லலாம். இந்த அதே முழுசு நீங்க வாசிங்க, அதோட சுருக்கத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் பவுல் சொல்ல வருகிறார். நீ அறிவாளியா இருக்கலாம், அறிவாளியா இருக்கிற உன்ன ஒருத்தன் விக்ரமுடைய கோயில பந்தி இருக்க ஒருத்தன் பார்த்தான் அப்படின்னா உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கும்? பலவீனமா இருக்கிறவருடைய இருதயம் அதை சாப்பிட துணிகரனும் கொள்ளுவதவா. அவருடைய கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆதலால் போதனம் என் சகோதரனுக்கு இடர்கள் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடர்கள் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் ருசியாது. ஆமே. நீ சாப்பிடுறது ஒருத்தனுக்கு பிரச்சனைனா என்ன செய்யாத, சாப்பிட. இவ்வளவு நாள் நீ கறி சாப்பிடுறது உனக்கு பிரச்சனை அப்படின்னா நீ என்ன செய்யாத, வெஜிடேரியனா மாதிரி. ஆமே. நம்மளால ஒருத்தங்களுக்கு பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, நம்ம அதை செய்யக்கூடாது. என் சகோதரனுக்கு அது இடர்கள் உண்டாக்கினால் நான் இனிமேல் மாமிசமே என்ன செய்ய மாட்டேன், ருசிக்க மாட்டேன். விக்கிரகங்களுக்கு படைத்த காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்யணும், ஞானமா இருக்கணும். ஆனா எனக்கு நல்லா தெரியும், நீங்க எல்லாம் எங்கேயும் வெளியில போய் என்ன செய்ய மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. அக்கா என்ன எங்க வீட்டுல கொஞ்சம் பலகாரம் செஞ்சோம் சாப்பிடுங்க அப்படின்னு
கொடுப்பாங்க நம்ம அக்கா மாதிரி. நம்ம பாசமா அக்கா நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம், உட்காருங்க அப்படின்னு சொல்லி அக்காவை உட்கார வச்சு என்ன செய்யுது, சாப்பிடுறோம். எல்லாரும் செய்ய மாட்டேங்கன்னு தெரியும். ஆனா ஒரு சிலர் 20 நாள் வரைக்கும் தெரியாம ஒரு வேலை என்ன செஞ்சிருக்கலாம், செய்திருக்கலாம். அதை சாப்பிட்டா என்ன ஆகும், நைட் வந்து யாரும் கழுத்தை பிடிக்க மாட்டாங்க. காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்க அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்று வணங்கி அதை செஞ்சு உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீங்களும் அவருடைய ஆராதனையில உடன்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். நீ விக்கிரக ஆராதனை செய்திருக்கிறார். ஆண்டவர் வெறுக்கிற காரியம் விக்கிரக ஆராதனை. கர்த்தர் வெறுக்கிறார். அந்த விக்கிரகத்துக்கு இயேசுன்னு பேர் வச்சாலும் கர்த்தர் அந்த விக்கிரகத்தை கர்த்தர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க அநேக இடங்களில் கிறிஸ்துவர் விக்கிரக வணக்கத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, பண்ணி கொண்டிருக்காங்க. உங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் அதை விரும்புகிறது. கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம், கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாக நின்று கொண்டு நீதானே உருவாக்கினாய், நீதானே சிருஷ்டித்தாய், நீதானே வாழ வைத்தாய் என்று ஒரு விக்கிரகத்திற்கு முன்னாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவனே, இது மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரம். விக்கிரகத்திற்கு படைத்ததை ஒன்றுமே இல்லை என்று சொல்லி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவனே, இது மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரம். மனம் திரும்ப. அப்படிப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒருவேளை ஆபீஸ் போனோம் அப்படின்னா, எங்க ஆபீஸ்ல நல்ல ஒரு பழக்கம் உண்டு. வீட்டுல யார் என்ன செஞ்சாலும் என்ன செய்வாங்க, கொண்டு வந்துருவாங்க. வீட்டுல யார் என்ன செஞ்சாலும் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொடுப்பாங்க. அந்த டிஃபன் பாக்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா ரொட்டேஷன்ல 25 பேருக்கு போய் சேரும். ஒரு சின்ன முட்டாயா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சின்னதா எடுத்துக்க முடியுமோ எவ்வளவு ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்ல அழகான டீமை கதை கொடுத்துருக்கிறார். கொய்யாக்காய் இருந்தாலும் சின்ன கொய்யாக்காயா இருக்கும், அதுவும் முடிஞ்ச வரைக்கும் கிள்ளியோ அள்ளியோ எப்படியாவது சாப்பிடுவாங்க. ஆனால் வீட்டுல ஏதாவது விசேஷமா இருந்தாலும் வீட்டுல செஞ்ச பணியாரம் முழுக்கனே என்ன செய்யும், அவன். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், ஞானமாய் செயல்படணும். ஹல்லேலூயா. அப்போ இப்படி வர டிஃபன் பாக்ஸ் எப்படி போகும், எப்படி பர்த்டேக்கும் வரும். அப்ப இப்படி வர டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் ஒரு வாய் இப்படி போகும். அப்படி ஆமென். உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன செய்யலாம், போகும். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லா நேரத்திலும் நம்மளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. கேலண்டர் பயங்கரமா இருக்கு பாத்துக்கோங்க. 365 நாளும் பயங்கரமா விசேஷம் வச்சிருக்காங்க. அப்போ 365 நாள் டிஃபன் பாக்ஸ் வரலாம். என்ன விசேஷம் எனக்கு தெரியாது. கடையில விற்கப்படுகிற எல்லாத்தையும் என்ன செய்ய, சாப்பிடலாம். மனசாட்சி நிமித்தம் நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, விசாரிக்க வேண்டியதில்லை. ஆனாலும் அது விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டது என்று ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னா அதுல இருந்து ஒரு வாய் கூட என்ன செஞ்சிடாரு. உனக்கு தெரியும் அப்படின்னா தொடக்கூடாது. உனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா தொடக்கூடாது. இல்ல அப்படின்னா நீ என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஆனா சாப்பிடறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஒரே ஒரு ஸ்தோத்திரம். நான் யோசிச்சு பார்ப்பேன், சரி எனக்கு இன்னைக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியும். நான் டிஃபன் பாக்ஸை மாற்றி விட்டேன். என் பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், ஐயா அவனுக்கு என்ன வருதுன்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு அவன் டிஃபன் பாக்ஸில் இருக்கிறது ஒரு நாளும் பிடிக்காது. அடுத்தவங்களோட டிஃபன் பாக்ஸில் என்ன இருந்தாலும் அதெல்லாம் பிடிக்கும். டீச்சருடைய டிஃபன் பாக்ஸில் இருக்கிறதையும் வாங்கி சாப்பிட்றாங்க. நீங்கள் காத்துக்கோங்க. ஆமென். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாம் காணப்படும். என் பிள்ளைகள் இருக்கிற ஆராதனை செய்யப்படும். அவர்களுக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க, நீ ஸ்கூலுக்கு போறாங்க, அவன் என்ன சாப்பிட்றானோ தெரியல, அவன் சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்துக்கு மேல வேற ஒண்ணு கிடையாது. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரத்துக்கு மேல அவ்வளவு நம்மளால முடிஞ்சது. ஆமா, அக்கா சொல்லுவாங்க, அவங்க பார்த்தோம் சோத்திரம் சோத்திரம்னு கத்துனா அது செத்துதான் உண்மை வெளியே உங்களை ஒண்ணு செய்ய முடியாது. ஆமென். அவ்வளவுதான். நம்முடைய பாதுகாப்பு எங்க இருக்கு, ஸ்தோத்திரத்துல என்ன வருதான், அநேக ஸ்தோத்திரங்களினால மகனுக்கு கிருபை வேணும், நான் பிள்ளைகளுக்கு கிருபை வேணும். எந்த நிலைமையில எங்க இருக்காங்களோ என்னென்ன தின்னுட்டு இருக்காங்களோ தெரியல, பாதுகாப்பு. ஆமென். அந்த உணர்வு நமக்கு. ஆமென். அதோடு கூட இரண்டாவது காரியம், ஒரு விபச்சாரம், பெண்களின் மேல் உள்ள ஒரு இச்சை. வேதம் சொல்கிறது பழைய ஏற்பாட்டுல இச்சை, அந்த விபச்சார காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஆனா புதிய ஏற்பாட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவன் என்ன செய்யறான்,
விபச்சாரம் செய்யாதீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆனா விபச்சாரங்கிறது என்னது? உன் கண்ணுலயே போதும், நீ பார்க்கிற பார்வையிலேயே விபச்சாரம். வாலிபர்களுக்குள்ள தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? வாலிப பசங்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் தெரியும் என்னது? சைட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அழகான பெண்ணை பார்க்கறது அல்லது பெண்களும் பசங்களை பார்க்கறது. வேதம் சொல்லுகிறது நீ சைட் அடிக்கிறது விபச்சார பாவத்திற்கு சமம். இப்ப நம்முடைய பிள்ளைகள்லாம் வாலிப பிராயத்தில் இருக்கிறாங்க. ஐயா விபச்சாரம் பண்ணாம என்ன செய்யுங்க? பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாமே நம்முடைய கண்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் எங்க இருக்கு? சபை எங்கேயோ பேசல. ஆமே எங்கேயோ வெளியில அது நாம பேசல. எங்க பேசிட்டு இருக்கோம்? சபை மனம் திரும்ப வேண்டும். ஆமே சபை மனம் திரும்ப வேண்டும். சபை விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பாவிட்டால் ஒரு வாயிலிருந்து கருக்கான பட்டயம் புறப்பட்டு ஆமே ஒரு வாயிலிருந்து புறப்படுகிற கருக்கான பட்டயத்தினால கொண்டு கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமே எல்லாரும் எழுந்திருப்போம். 3 சபை மாத்திரம் தான் தியானம் செஞ்சிருக்கோம். இன்னும் 4 சபை இருக்கிறது. சாயங்காலம் அதை தியானம் செய்வோம். எத்தனை பேர் வருவீங்க? ஆதியிலிருந்து அன்பை சொல்லுங்க. ஆதியிலிருந்து ஆமா இன்னைக்கெல்லாம் சாயங்காலம் யாரெல்லாம் சர்ச்சைக்கு வரலையோ நீங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதியிலிருந்து. ஏன்னா எல்லாரும் 2 நேரங்கள்லாம் வந்தவங்க கை தூக்குங்க. இது வரைக்கும் நான் 2 நேரம் சர்ச்சைக்கெல்லாம் வந்தவங்க கை தூக்குங்க. மரண பரிந்து உண்மையுள்ளவனா இருந்து இப்பதான் கேட்டோம். எத்தனை புழுமுட்டை இருக்கீங்க? மரண பரிந்து உண்மையா இருக்கும். ஆமே அதே போல அன்பை என்ன செஞ்சிடக்கூடாது? ஆதியிலிருந்து அன்பை வெட்டக்கூடாது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். நேரம் தான் என்ன செய்ய மாட்டேங்கிறது. நான் 7ஐயும் பேசணும்னு நினைச்சிட்டு வந்தேன். 3 முழுசா முடிக்க முடியல. அதனால சாயங்கால கூட்டத்தில் மீதியான காரியங்களே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். எல்லாரும் கண்களை மூடி என்னுடைய சமூகத்துல அப்பா என்ன உடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. என்னை மனம் திரும்புவதற்கு நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோமா? நம்மை நாமே நிதானித்து அலசி ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நான் எப்படி இருக்கேன்? நான் இன்னைக்கு எந்த நிலையில இருக்கிறேன்? ஆகியா நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து நீ மனம் திரும்ப என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சபைக்கு தேவன் எழுதின ஒரு நிருபம். 3 சபைகளை குறித்து நாம் வாசித்தோம். என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம நல்லா இருக்கிறோம்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்னென்ன காரியங்கள் உண்மையா இருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நாம் படுகிற பாடுகளை தேவன் அறிந்திருக்கிறார். நாம் படுகிற உபத்திரவங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடங்களை நாம் குடியிருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில மத்தியிலும் தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையாயிருப்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல பற்றுதலாயிருப்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ ஆனாலும் உன் பேரில் தேவன் நம்மை குறித்து சொல்கிறார். உன் பேரில் எனக்கு ஒரே ஒரு குறை உண்டு. உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நீ முழுமையாய் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இது காலம் கடைசி காலமாய் இருக்கிறது. இனி காலம் செல்லாது. இனி காலம் செல்லாது. இது கடைசி நாட்கள். இது கடைசி நாட்கள். இந்த உலகத்தின் அழிவுக்கான காலத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய அழிவிற்கான ஒரு காலத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய வருகை இருக்கும் என்று சொன்னார். ஆனால் உன்னிடத்தில் ஒரு குறைவு இருந்து சொல்லி சொன்னார். வருகைக்கு நாம் தகுதி பெற முடியாமல் போய்விடுவோமே. இதோ மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம் கேட்கும் போது நாம் அவருக்கு முன்பாக நிற்க திராணி இல்லாதவர்களாக தகுதி இல்லாதவர்களாக போய்விடுவோமே. ஒரு விஷயம் என்னுடைய சமூகத்தை ஆராய்ந்து என்னை ஒரு விஷயமுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஒரு விஷயமுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் பிறகுகளை எடுத்து போடுங்க. ஜென்ம சுவாபங்களை எடுத்து போடுங்க. அப்ப அந்த பேயோரின் குமாரனாகிய அந்த பிள்ளையானுடைய போதகத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. விக்கிரக வணக்கத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. விபச்சாரத்தை வேசித்தனத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. எல்லா காம விகாரங்களை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நீ விரும்புகிற பரிசுத்தம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கிறேன்னு சொன்னீரே. அந்த பரிசுத்தம் எனக்குள்ள காணப்படட்டும். அந்த பரிசுத்தத்தினாலே என்னை நிரப்புங்க. அந்த பரிசுத்தத்தினாலே என்னை நிரப்புங்க. உமக்கு பிரியமாய் ஜீவிக்கணும். உம்மை போல பரிசுத்தமாய் வாழணும் ஐயா. உம்மை போல பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும் தகப்பனே.
நாய்களுக்குள் அனுப்புகிறது போல ஆட்டுக்குட்டியை அனுப்புகிறீங்களா? பாவமான இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற அப்பா இந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அப்பாவை நோக்கி நாங்கள் ஓடுகிறதாக சிலுவை சுமந்து கொண்டு என்று சமூகத்தை நோக்கி ஓடி வர அப்பா எங்களை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சுத்தத்தை நிறைவேற்றுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.